முதல்ல இந்த லெமன் ஜூஸை குடிங்க. ம் மாப்பிள்ள, இதை குடிக்க முடியாத அளவுக்கு தான் உங்க அண்ணி டயர்டா இருக்காங்க. நீயே உன் கையால உங்க அண்ணிக்கு கொடு. அண்ணி, உங்களை பார்த்தா டயர்டா இருக்கீங்க, இந்தாங்க இதை குடிங்க. குடிங்க அண்ணி. மனோஜ், நான் கீழே போறேன், நீ உன் அண்ணியை கூட்டிட்டு வந்துடு. சரி. பார்த்து பத்திரம். அம்மா, பிரியாமலே என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பிரியா, உனக்கு உடம்புக்கு இப்ப நல்லா இருக்குல்ல? பெட்டர். நீ சொன்ன மாதிரி நான் வெள்ளை சோறு சாப்பிட்டேன். ஹாய் சேச்சி. ஏய் வா வா, நல்ல வேளை கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன். அதே எப்படி நான் மிஸ் பண்ணுவேனா உங்களோட அத்தை? ஏய் என்ன என்ன சீக்ரெட்? அது ஒண்ணும் இல்ல, அசோசியேஷன் டின்னர் இருக்குல்ல, நான் போய் ஸ்டார்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, சும்மா. பிரியா எவ்வளவு அழகா இருக்க, அப்படியே தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்க. தேங்க் யூ. அத்தை கொடுத்த சாரி அண்ட் ஜுவல்ஸ். லல்லி எப்படி இருக்கா? லல்லி நல்லா இருக்காமா, அவ குழந்தையும் நல்லா இருக்கா. உனக்கு தான் தெரியுமே, 40 நாளைக்கு வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க இல்லையா? அதனால நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வா. லல்லியும் உன்னை அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. கண்டிப்பா வரேன். அசோக், என்னாச்சு அசோக்? என்ன நடக்குது? என்னவா உங்களுக்கு? அந்த இன்வெஸ்டர்ஸ் என்னதான் சொல்றாங்க? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் மூளையை திங்காத. Just get lost. எதுக்கு அசோக் இப்ப என்ன கத்துற? நான் உன்னை புரிஞ்சுக்க தானே முயற்சி பண்றேன். ஒரு புண்ணாக்கு புரிய வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ புரிஞ்சுக்க வேண்டியது கிட்டி பார்ட்டி, ஸ்பா, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. இங்க பாரு அசோக், உனக்கு ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது ஏன் மேல காட்டாத. எனக்கு கூட மிஸ்ஸஸ் குமாரோட பார்ட்டிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அவங்க உன்னோட கிளையண்டோட வைஃப், அதனால நீ தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. மத்தபடி இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறதெல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்படியா? இப்ப நீ என்கிட்ட ஆட்டிடியூட் காட்ட போறியா? ஆமா, நீ எப்போத்துல இருந்து சீரியல் வைஃப் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச? நான் வீட்டுக்கு வரப்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன பார்த்த உடனே சிரிக்கணும். அப்படியே கட்டிப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போகணும். அப்புறம் என் மூளையில இருக்கிற பாரத்தை ஏத்தக்கூடாது, குறைக்கணும். அசோக், நான் உன்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப மாறிட்ட. உனக்கும் எனக்குமான கேப் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன், அப்படித்தானே? ஐயோ வந்தனா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வார்த்தைக்கு வார்த்தை விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வெறும் டெம்பரரி டென்ஷன் மட்டும்தான். இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணதுனால எல்லாரும் என் தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் என் பின்னாடி கண்டிப்பா வருவாங்க. இப்ப நான் மும்பை போனோம். மும்பையா? நான் ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு ப்ரப்போசல் கொடுத்திருக்கேன். பெரிய கான்ட்ராக்ட். கண்டிப்பா அது எனக்கு தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஜெயிக்கிற குதிரை யாருன்னு பார்க்க போறாங்க. வெரி குட் அசோக். இப்ப கூட அர்ஜுனை தோக்கடிக்கிறதுல தான் உன் சந்தோஷம் இருக்குல்ல? சரி சொல்லு, இப்ப நம்ம பார்ட்டிக்கு போலாமா இல்ல நான் மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா? இப்ப மேல போய் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா நீயும் என் கூட மும்பைக்கு வர. நான் மும்பை வரேனா? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? வந்தனா ஒன்னு பண்ணலாம். நீ முதல்ல போய் உன் பிசினஸ் மீட்டிங்க முடிச்சுக்கோ.
அதுக்கப்புறமா நானும் ஆதியும் மும்பை வந்துடுறோம். அங்க இருந்து கோவாக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போலாம். கோவாக்கு எதுக்கு? ஃபாரினே போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு மும்பைல இருக்கணும். அந்த அமெரிக்கன்ஸ்க்கு தெரியணும் என்கிட்டயும் அழகான இந்தியன் பியூட்டி ஒண்ணு இருக்குன்னு. அமெரிக்கன்ஸ்க்கு இந்தியன் பியூட்டினா ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் அர்ஜுன் முன்ன அவனோட லக்கி சாம்னு சொல்லிட்டு இருந்தான்ல, ஒரே ஒரு தடவை இந்த அசோக் இந்த லக்கி சாம் யூஸ் பண்ண போறான். எனக்கு நல்லா தெரியும் அந்த லக்கி சான்ஸ உன்னோட இந்த பியூட்டி தான் வாங்கி தரப்போகுது. வாங்கப்பா. பூஜா பிரியம்மா, எனக்கு அப்பா ஜிலேபி, ஐஸ்கிரீம் எல்லாம் ஒட்டினாங்க. நிஜமாவா? அப்பா, பிரியம்மாக்கும் ஐஸ்கிரீம் ஒட்டுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பூஜா ப்ளீஸ் பா, ஒட்டி விடுங்க ப்ளீஸ். பூஜா நோ. பிரியம்மா, நீங்க சும்மா இருங்க. அப்பா, நீங்க ஊட்டி விடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ஊடுங்கப்பா ப்ளீஸ். பிரியம்மா வாங்குங்க. வாங்குங்க பிரியம்மா. ப்ளீஸ் பிரியம்மா வாங்குங்க. ஏய் பிரியமோளே, எவ்வளவு ஆசையா கொடுக்கறாரு, வாங்கிச்சோ. தேங்க்யூப்பா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க மாப்பிள. ஹாய் பாலா. அர்ஜுன் அப்புறம் எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே போய் எடுத்துக்கலாம் வா. இந்த வரேன் மாப்பிள. அப்புறம் அர்ஜுன் நேத்து எப்படி இருந்தது? 144 ஆச்சே. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல அதை விடுங்க. உங்க காலேஜ்ல உங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போ நீங்க உங்க ஒய்ஃபோட சேர்ந்தே வேலைக்கு போலாம்ல? ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்பவுமே அவங்க பாஸ் தான். அண்ணா உன்னை கூப்பிடுறாங்க. மனோஜ், நீ ஜிவி மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல தானே படிக்கிற? அண்ணா உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்கண்ணா. இரு மனோஜ், இவர் இருக்காருல்ல ஜிவிஎன் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல உன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆயிட்டாரு. கங்க்ராச்சுலேட் ஹிம். இது சாதாரண வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பவர் என்கிட்ட இருந்துச்சு. நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்த. என்ன எக்ஸாம் பேப்பர் செட் பண்ற இடத்துல இருந்து தூக்கிட்டாங்க.
அது மட்டும் இல்ல, என்ன சஸ்பெண்ட் வேற பண்ணிருக்காங்க. சரி, புது HOD வந்துட்டாரா? அவரை கௌதமுக்கு தானே தெரியும். டேய், அவன் எங்கடா? வந்துட்டு இருக்குன்னு மெசேஜ் பண்ணா, வா நம்ம உள்ள போலாம். விஷ் பண்ணப்பா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அண்ணா, நான் இப்போ வந்துடுறேன். ஆமா, உங்க காலேஜ்ல ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? இவன் புக்கை திறந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆனா ரிசல்ட்ஸ் மட்டும் நல்லா வந்திருக்கு. அப்படியா? ஆமா பாலா. படிக்காம எப்படி ரிசல்ட் வரும்? ஒருவேளை இவனா இருப்பானோ? பிரியம்மா, this is for you. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு தின வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நாம எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்துல நான் ஒருத்தரை பத்தி சொல்லணும். மனசு முழுக்க அன்பையும் கருணையை மட்டுமே வச்சிருக்கிற அந்த பொண்ணு என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் உயிர் கொடுத்திருக்கா. அந்த விஷயத்துல எங்க குடும்பத்துக்கு உண்மையிலேயே இது புது வருஷம்தான். எங்க வம்சத்தை தழைக்க வச்சது இந்த டாக்டர் பிரியா தான். அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சாகுற வரைக்கும் அவங்களுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம்னு நம்புறோம். கண்டிப்பா இருப்போம். டாக்டர் பிரியாவுக்கு இந்த நினைவு பரிசை நம்ம எல்லார் சார்பாவும் நான் கொடுக்க போறேன். பிரியா, மேடைக்கு வருவோம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பிரியா, தேங்க்யூ. தேங்க்ஸ். சூப்பர் சேச்சி. சேச்சி சூப்பர். தேங்க்யூ. பிரியா மோளே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அனி, அனி சூப்பர். கலக்கிட்டீங்க. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் பிரியா, கலக்கிட்டீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. பிரியம்மா சூப்பர். அனி சூப்பரா கலக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மோளே சூப்பர். சேச்சி, இந்த ஃபங்க்ஷனை அமக்கலப்படுத்திட்டீங்க. பிரியம்மா, this is for you. Song please. Oh.
டர டர பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கிடும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் a selfie புள்ள give me a selfie புள்ள give me a May I have your attention, please? Priya, this is for you. மா அர்ஜுன் மா ஏண்டி நான் பெத்த புள்ளைய எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற? ஐயோ அது இல்லம்மா, அவன் இந்த மாதிரி மேடையில எல்லாம் ஏறி நின்னு பேச மாட்டானே. ஏறிட்டான், என்ன பேசுறான்னு கேப்போம் பா. ഞാൻ ഇത് വേദിയിൽ ഒരു കാര്യം പറയുവാൻ ആഗ്രഹിക്കും. പ്രിയ എനിക്ക് ഭാര്യയായി കിട്ടിയതിന് ഈ പുതുവർഷത്തിൽ അവൾക്ക് നന്ദി പറയണം. അതും അവൾക്ക് മനസ്സിലായ ഒന്ന് അവൾക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഭാഷയിൽ നന്ദി പറയണം. ഞാൻ ഇത് വേദിയിൽ ഒരു കാര്യം പറയുവാൻ ആഗ്രഹിക്കും. ഇത് ഞാൻ പ്രിയാക്ക് അവളുടെ ഭാഷയിൽ തന്നെ പറയണ എന്ന് വിചാരിക്കും. பிரியாக்கு நான் அவளுடைய பாஷையிலேயே சொல்லணும்னு நினைக்கிறேன். ഞാൻ അറിഞ്ഞുകൊണ്ട മലയാളത്തിൽ ഞാൻ സംസാരിക്കും. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்துல பேசுறேன். എന്താ തമിഴൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കണല്ലോ? ഗ്രാമറ്റിക്കൽ മിസ്റ്റേക്സ് വല്ലതും கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கு கருதுண்டா? ஏதாவது தப்பு பண்ணா கரெக்ட் பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ணுங்க. എനിക്ക് അറിയുണ്ട മലയാളത്തിൽ സംസാരിക്കും. സോ പ്ലീസ് മാനേജ്. എന്താന്ന് വെച്ചാൽ പ്രിയ എനിക്ക് ഭാര്യയായി കിട്ടിയതിന് ഈ പുതുവർഷത്തിൽ അവൾക്ക് നന്ദി പറയണം. അതും അവൾക്ക് മനസ്സിലായ ഒന്ന് അവൾക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഭാഷയിൽ നന്ദി പറയണം. அர்ஜுன் என்ன சொல்றான்? மலையாளத்துல என்னென்னமோ சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. சும்மா சொல்றத கேளு. പ്രിയ എന്റെ വീട്ടിലേക്ക് വന്നത് മുതൽ എന്റെ കുടുംബത്തെ വളരെ നന്നായി നോക്കി അറിയും. അന്നു മുതൽ എന്റെ കുടുംബത്തെ അവൾ ഉള്ളങ്കയിലിട്ട് പൂജിക്കും. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என் குடும்பத்தை உள்ளங்கையில வச்சு தாங்குறா. എന്റെ മകളോட അല്ലല്ലേ എങ്ങളുടെ മകളോட പൂജാവുക്ക് സ്റ്റഡീസ്, ഹോബീസ്, ഇൻട്രസ്റ്റ് എല്ലാം അവൾ തന്നെ നോക്കി. அவ என் பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. பூஜாவோட ஸ்டடீஸ், அவ ஹாபீஸ், பூஜாவோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் அவ பாத்துக்கிறா. She is an amazing multitasker. பிரியா ஒரு சக்சஸ்ஃபுல்லான டென்டிஸ்ட் மாத்திரமல்ல, அவள் ஒரு நல்ல பாரியா, ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல மருமகளா கூட இருக்கணும். தன்னோட எல்லா பாத்திரத்தையும் சரியா செஞ்சிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் ஞாயிறாச்சு அவதியா இருக்கணும். പക്ഷേ பிரியாவுக்கு அண்ணா போலும் அவதி இல்லை. நம்ம எல்லாருக்கும்
சண்டே ஹாலிடே. ஆனா பிரியாவுக்கு அந்த ஹாலிடே கூட இல்ல. എന്റെ കുടുംബത്തെ നോക്കുവാൻ വേണ്ടി അവൾ ചിലവെക്കും. என் ஃபேமிலியில எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு அவ டைம் ஒதுக்குவா. അതുമാത്രമല്ല, എന്റെ ബിസിനസ്സിൽ പ്രിയ എന്നെ രക്ഷിച്ചിട്ടുണ്ട്. അവൾ என்னுடைய ஸ்பெஷல் மலையாள மங்கம்மா.